எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா அடுப்பு மேடையில் படிஞ்சிருக்கிற உப்புக்கரை எப்படி சுலபமாக நீக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே இது ஒரு சவாலான விஷயம். என்ன தான் போட்டு தேய்ச்சி நம்ம கழுவுனாலுமே அந்த படிஞ்சிருக்க வெள்ளை படிவம் போகவே போகாது. நம்ம தொடர்ந்து பாத்திரம் கழுவி யூஸ் பண்ணுற இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒயிட் கலரில் இருக்கும். பார்க்கவே கொஞ்சம் நம்ம கிச்சன் அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதை சுலபமாக நம்ம நீக்கிடலாம். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. வாங்க இது எப்படி நீக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பொருள் தாங்க. இந்த பொருளை வச்சு தான் நம்ம இன்றைக்கி இந்த உப்பு கரையை எடுக்க போகிறோம். ரூஃப்னு சொல்லிட்டு இது இப்போ மார்க்கெட்டில் புதுசாக ஒரு பிராண்ட் வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா மல்டிபர்பஸ் கிளீனர், செராமிக் வாஷ் பேஷன், டைல்ஸு, அப்புறம் கான்க்ரீட்டு, மொசைக் இது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணலாம். ஸ்ட்ரெயின்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆகுது. இது பார்த்திங்கன்னா இது ஃபெவிகால் பிராண்ட் இருக்கு இல்லையா, அவங்களோட தான். இதோட விலை ₹150. இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கிது, ஹார்ட்வேர் ஷாப்லேயும் கிடைக்கிது, ஈவன் ஆன்லைனில் கூட இருக்குது. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்பாஞ்சு இல்லை அப்படின்னா உங்களுக்கு மெட்டல் ஸ்க்ரப்பர் எடுத்து வச்சுக்கலாம். இது கைக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. இன்கேஸ் உங்கள் கையில் ஏதாவது வெட்டுக்காயம், புண்ணு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எரிச்சல் எதுவும் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு. நம்ம இப்போ இதை இந்த உப்பு கரை இருக்கிற இடத்துல அப்ளை பண்ண போகிறோம். கரை ரொம்ப லைட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தண்ணியில் இதை டைல்யூட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உப்பு கரை அதிகமாக இருக்கிறதுனால நான் டைரெக்டாக யூஸ் பண்ணுறேன். எந்த இடத்துலலாம் உங்களுக்கு கரை இருக்குதுன்னு தோணுதோ அந்த இடத்துலலாம் ஊற்றி விட்டு இதை லைட்டாக தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டு ஒரு 30 நிமிஷம் இதை ஊற விட்டுருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இது உங்களோட சிங்க் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்காக இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து அதில் ஊற்றிடாதீங்க. ஏன்னா இதுலலாம் மெட்டல்லலாம் பார்த்திங்கன்னா பட்டுச்சுன்னா அது பிளாக் கலர் ஆகுது. இதை நான் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ நீங்கள் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள். இன்கேஸ் சில்வர் அந்த இதில் மெட்டலில் பட்டுச்சு அப்படின்னா உடனே தேய்ச்சி விட்டு தண்ணியை விட்டுருங்க, சரியாக போயிடும். பாருங்கள் 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது ஒரு மெட்டல் ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா நான் தேய்ச்சி விடுறேன். உப்பு கரை எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் நல்லா தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி நல்லா ரஃப் பண்ணணும். பாருங்கள் நல்லா தேய்ச்சி விட்டாச்சு. இப்போது தண்ணி விட்டு நம்ம வாஷ் பண்ணிடலாம். உண்மையாகவே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ப்ராடக்ட்டு. பாருங்கள் தண்ணியெல்லாம் வடியட்டும். காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். முதல் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உப்பு கரை சுத்தமாக இல்லை, எல்லாமே போயிடுச்சு. இன்கேஸ் நீங்கள் ஒரு தடவை பண்ணி உப்பு கரை போகலை, கொஞ்சம் தான் போயிருக்கு அப்படின்னா இன்னொரு தடவை அப்ளை பண்ணுங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை, சுலபமாக போயிடுது. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறுபடியும் இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.